கொண்டீரே. சொல்லுங்க, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உங்களுக்காக யுத்தம் செய்பவர். உம் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும். ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, ஆண்டவரே, என் பலத்துல நான் போராடி நான் தோற்று போய் நிற்கிறேன். உம்முடைய பலத்தினால் எல்லாம் கூடும் அப்பா. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்க. சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. உங்க பிரசன்னத்தால் கூடுமே. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு தரும்படியாய் அவருடைய பிரசன்னம் உன்னை நிறைக்கட்டும். இந்த கால வேளையில அவருடைய பிரசன்னம் உன்னை நிறைக்கட்டும். விட்டுக்கொண்டு ஹalleluya. பிரசன்னத்தால் கூடுமே. கண்களை மூடி, ஆண்டவரே, நீ இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. Nothing is impossible without you, Lord. இல்லாமல் ஒன்றுமில்லை. நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான் நமக்கு ஜெயத்தை தரும். அவர் பிரசன்னம் மாத்திரம்தான் உங்களை உயர்த்தும். அவர் பிரசன்னம் மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்தும். அவர் பிரசன்னம் மாத்திரம்தான் நமக்கு முகவரியை தரும். ஆமென். இந்த காலவேளை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கொஞ்ச நேரம் நம்முடைய கவனத்தை நம்ம திருப்பும்படியாக நான் ஆயத்தம் பண்ணணும். அதே வார்த்தையை, அதே காரியத்தை ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயும் ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். இந்த இடத்துல ஜெப வேளையில், ஜெபத்துக்கு ஒரு வேளை
வச்சிருந்தாங்க. யாரு? பேதுரு. நான் கொஞ்சம் அப்பப்போ கேள்வியெல்லாம் கேட்பேன், கோச்சிக்காதீங்க சரியா? ஸோ ஓகே. ஸோ ஜெப வேளைன்னு ஒரு வேளையை பேதுரும் யோவானும் வைத்திருந்தார்கள். அவர்கள் யாரு? ஜெபிக்கிற மனிதர்கள். சத்தமாக சொல்லுமா, அவர்கள் யாரு? ஜெபிக்கிற மனுஷங்க. ஸோ நான் சொல்றதை நீங்கள் திருப்பி சொல்லுங்க. ஜெபிக்கிற மனிதன், சத்தமாக சொல்லணும். ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்க செல்வான். புரிஞ்சவங்க எல்லாம் கையெழுத்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு காலையில் செய்தியும் ஜெபத்தை பற்றி தான் கேட்டோம். நான் இன்னொரு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்தேன், அங்கேயும் ஜெபத்தை பற்றி தான். அப்போது திரும்ப நான் அங்கே உட்காந்துட்டு ஆவியானவர்கிட்ட கேட்டேன், ஜெபம் 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒன்று, கர்த்தருடைய வேளை எப்போ வேணாலும் வரலாம். இன்னைக்கு காலையில் தான் நான் 2 மரண செய்தியை கேட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் கிடையாது, சின்ன வயசு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நம்முடைய மரணம் எப்போ வேணாலும் வரலாம், அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். அப்போ நீங்களும் நானும் கடைசி நொடியில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆமே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜெபம் இல்லை. ஜெபம் அப்படின்னா என்னன்னா, உதவி கேட்குறது ஆண்டவர்கிட்ட. ஜெபம்னா என்னது? உதவி கேட்குறது. எந்த மனுஷனுக்கு உதவி வேண்டாம்? எனக்கு இருக்கிற ஞானம் எனக்கு போதும், எனக்கு இருக்கிற படிப்பு எனக்கு போதும், எனக்கு இருக்கிற வருமானம் எனக்கு போதும், எனக்கு இருக்கிற வீடு எனக்கு போதும், என் கணவன் மனைவி எனக்கு போதும், இது போதும் அப்படின்னு எனக்குள்ளது எனக்கு போதும், என் வாழ்க்கையை நான் வாழ தெரியும், என்னால் வாழ முடியும்னு எந்த மனுஷன் தன் மேலேயும் தனக்கு இருக்கிறது மேலேயும் நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அந்த மனுஷன் ஜெபிக்க மாட்டான். புரிஞ்சவங்களை கையெழுத்து ஆமென் சொல்லுவோமா? யாரை ஜெபிப்பா? நான் ஒன்றுமே இல்லை. இப்போ பாடணும்ல, என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே நடக்காது. என் சுயத்தினால் ஒன்றும் ஆகாது, நடக்காது. எந்த மனிதன் ஆண்டவரை பார்ப்பான் தெரியுமா? என்னால் ஒன்றுமே இல்லைங்க, என்னால் ஒன்றுமே இல்லை. நான் இன்னைக்கு முழிச்சு சர்ச்சுக்கு வர்றது ஆண்டோட சுத்த கிருபை. என் பிள்ளைங்க நானும் உயிரோடு இருக்கிறது. எத்தனை பேர் நம்ம வெஹிக்கிளில் வரோம், ரோட்டில் வரோம், எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு கர்த்தர் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கிறது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு மாதம் ஆனால் சம்பளம் வருது, எனக்கு பிஸ்னஸில் வருமானம் வருது? இல்லை. ஒரே நாளில் 5 நிமிஷத்தில் ஸ்ட்ரோக் வந்து பலனை இழந்து ஒன்றுமே இல்லாமல் எத்தனையோ பேர் படுக்கையாய் போய் ஒன்றுமே எப்படி இருந்தவங்க அப்படியே அழிந்த எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவரை நாம் தேட வேண்டும். ஆமென். அதுதான். திருப்பி சொல்லுவோமா? ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்க போனான். இந்த பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலரை கர்த்தர் வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தினார். சரியா? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலை வேளையில் அற்புதம் என் வாழ்க்கையில் இது நடக்கணும், என் பிள்ளை வாழ்க்கையில் இது நடக்கணும், என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் வந்தீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காம்ப்ரமைஸ் பண்ணாமல், எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம இருந்தோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்முடைய விசுவாசம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென். பாருங்கள், நான் சொல்கிறேன், ஆனால் உங்களுடைய சத்தம் எவ்வளோ கம்மியாக இருக்குது. சொல்லவே நம்ம விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசத்தோடு சொல்கிறீங்களோ, விசுவாசமாக நம்ம சொல்லும்போது, அறிக்கை செய்யும்போது, நம்முடைய வாழ்வு நம்முடைய நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது. எதில் இருக்கிறது? நம்முடைய நாவில் என்ன சொல்கிறோமோ, நம்முடைய உள்ளத்திலேருந்து என்ன சொல்கிறோமோ, வைரக்கமாக என்னத்தை நம்ம அறிக்கை செய்கிறோமோ, அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த பேதுரும் யோவானும்
இந்த ஆதி திருச்சபையில் ஆண்டவர் வல்லமையான காரியத்தை செய்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெரிய காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில்? அவங்க சரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு திரும்பவுமாய் மரித்தார், அப்புறம் உயிர் தெழுந்தார். மேலே போகும்போது என்ன சொன்னார்? சீஷர்களுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி, எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னாடி சீஷர்கிட்ட சொன்னாங்க, சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போயிடாதீங்க, இங்கே காத்துருங்க, நான் ஒரு தேர்ச்சரவாளனை உங்களுக்காக அனுப்ப போகிறேன். அவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் அபிஷேகம் பண்ண போகிறார் என்று சொல்லி இந்த சீஷர்கள் உலகத்தை எத்தனை பேர் அசைத்தாங்க? சொல்லுங்க, எத்தனை பேர்? சத்தமா எத்தனை பேர் இந்த உலகத்தை அசைத்தாங்க? இயேசுவோட சீஷர்கள் எத்தனை பேர்? 12 பேர். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஆண்டவருடைய பார்வையில் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, அவரோட பார்வையில் என்ன முக்கியம்? குவாலிட்டியான விசுவாசிகள். ஸோ இயேசுவோட சபை பெரிய சபையா சின்ன சபையா? கேட்கல. இயேசுவின் சபை பெரிய சபையா, மெகா சர்ச்சா சின்ன சர்ச்சா? எத்தனை சர்ச்சு? எத்தனை விசுவாசிங்க இருந்தாங்க இயேசுவின் சபையில்? எத்தனை வருஷம் இயேசு ஊழியம் செய்தார்? என்ன இப்படி யோசிச்சு சொல்கிறீங்களே? இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். நிறைய பேர் இயேசுவை பின்பற்றி போனாங்க. எதுக்காக போனாங்க? சுகம் வேணும், பிசாசு போகணும், அது நடக்கணும், இது நடக்கணும். ஆனால் இயேசுவின் சபையில் 12 பேர் தான் இருந்தாங்க. அந்த 12 பேர்லையும் 1 அவுட்டு. ஆனால் அந்த 11 பேரை இயேசு உருவாக்கினார். அந்த 11 பேர் குட்டி சபை தான். அதில் 12 அதுக்கப்புறமா 1 சேர்க்கப்பட்டது. அந்த 12 சபையும் முத்தாக 12 பேரை ஆண்டவர் குவாலிட்டியாக உருவாக்கி இருந்தார். என் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ரத்த சாட்சியாக இந்த உலகத்தையே கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்கெல்லாம் முத்தான ஒரு அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். 41ஆம் வசனம் சீக்கிரம் வாசிப்போமா? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர். எத்தனை பேர்? சத்தமா எத்தனை பேர்? 3000 பேர். ஒரே நாள் ஒரே பிரசங்கத்தில் ஒரே இடத்துல எத்தனை பேர் வந்தாங்க? 3000 பேர். ஸோ நானும் சபை நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஸோ புதிய ஆத்துமக்கள் ஒருத்தர் 2 பேர் வந்தால் சந்தோஷமாக, இன்றைக்கி புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுவோம் இல்லையா? மேபி ஒரே நாள் திடீர்னு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போது இந்த அப்போஸ்தலர்களுக்கு எவ்வளோ மனசில் எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த ஒரு இவ்வளோ நாள் நம்ம இந்த 120 நாள் காத்திருந்து ஜெபித்ததுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லுங்க, ஆண்டவர் பலன் கொடுத்துட்டாரு அப்படின்னு வாங்க நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். 3000 ஆத்துமாக்கள் ஒரு நாள் வந்துட்டாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலான்னு அவங்க என்ன செய்யவே இல்லை? ஜெபத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. சரியாக அது நடந்த அடுத்தது இமீடியட்டாக பாருங்க, இமீடியட்டாக இவங்க எல்லாரும் பாருங்க, லாஸ்ட் வசனம் 47ஆம் வசனம் வாசிப்போமா? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே அனுதினமும் ஆண்டவர் என்ன சொன்னாரு? சபையிலே சேர்த்து கொண்டே ஒவ்வொரு நாளும் புதிய ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் பாருங்க, சபை நல்லா வளருது, நல்ல ஆத்துமாக்கள் வராங்க, நம்ம ஊழியம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு, நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியம் அப்படின்னு ஒரு நாள் அவங்க சோர்ந்து போய் தங்க ஜெப வாழ்க்கையில் ஸ்லோ டவுன் பண்ணியோ அசதியாவோ அவங்க உட்காரவே இல்லை. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். சரியா அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெப வேளையாகிய 9 மணி ஷார்ப், அந்த ஜெப வேளையில் தவறவே இல்லை. ஜெப வேளை, ஜெபிக்கிற இடம், ஜெபிக்கிற மனிதர்கள். உங்க வாழ்க்கையில் ஜெப நேரம் இருக்குதா? சரியான நேரம் இருக்குதா? ஆஃபீஸில் போய் சரியாய் நம்ம லாகின் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? அன்னைக்கு பே கட், அன்னைக்கு லீவ் கட், அப்புறம் சேல் அங்கே ரெக்கார்டு வரும், போனஸ் இருக்காது, இன்க்ரிமெண்ட் இருக்காது. அதனால ஐயோ ஆட்டோ அப்படி, ஐயோ சீக்கிரமா சிக்னல் எல்லாம் பார்த்து ஓடுறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெப வேளை என்ற ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் நிற்க வச்சு கேள்வி கேட்க மாட்டார்.
ஏன் நீ வரல? ஏன் என் சமூகத்துக்கு வரல? ஜெபிக்கிற இடம் ஒன்று இந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது. சபையில் என்ன நடந்தாலும், என்ன மாற்றம் நடந்தாலும், எவ்வளோ அற்புதம் நடந்தாலும், என்ன விஷயம் நடந்தாலும் அதில் அவர்கள் ஒருபோதும் லயித்து போய் அதில் அவங்க என்ன செய்யலை, அப்படியே மந்தமாய் போயில்லை. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் பரவாயில்ல, சந்தோஷமாக தான் இருக்கேன், எல்லாமே ஓகேயாக தான் போயிட்டுருக்கு எல்லாமே அப்படின்னு இந்த வாழ்க்கையில் ஸ்லோ டவுன் பண்ணவே கூடாது. புரிஞ்சவங்கள கை ஒருத்தர் ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமே. இந்த பேதுரும் யோவானும் பாருங்க, ஜெப வேளையில் என்ன செய்தாங்க? ஜெபிக்கிற இடத்துக்கு போனார்கள். ஜெபிக்கிற மனுஷங்க எதுக்கு போனாங்க? ஜெபிக்க போனார்கள். திருப்பி ஒரு வாட்டி சொல்லுவோமா? ஜெபிக்கிற மனுஷங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிக்கிற வேளையில் ஜெபிக்க போனார்கள். ஜெபிக்கிற இடத்துக்கு ஜெபிக்க போனாங்க. அவர்கள் போய்கொண்டு இருக்கும் போதே என்ன நடக்குது? உள்ள கூட இன்னும் போகல, ஜபத்தை கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ஜபிக்கிற இடத்துக்கு போய் சேரலை. ஆனால் போகும் பொழுதே பிறவி சப்பானி ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. பாருங்க அவங்க என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் வசனம் பாருங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிறப்போ பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு என்ன செய்தான்? பிச்சை கேட்டான். அந்த தேவாலயத்தில் எத்தனையோ வருஷமா அவன் உட்கார்ந்துருக்கான். அவன் பிறவியிலேருந்தே அவன் அப்படி தான் அங்கே தான் உட்காந்துருக்கான். ஆனால் அவ்வளோ நாள் அவனும் யாரு கண்ணையும் அவன் பட்டிருந்தாலும் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். அவன் எல்லாட்டையும் கேட்குறது போல பேதுரு யோவான்ட்டி ஏதாவது கிடைக்குமான்னு அவன் பார்க்குறான். உற்று பார்த்த போது உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு பாருங்க. என்கிட்ட என்ன இல்லை, 6ஆம் வசனம், என்கிட்ட என்ன இல்லை சொல்கிறாரு. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். இவன் கேட்டது ஏதாவது காசு பணம் கிடைக்குமா, ஏதாவது பிச்சை போடுவாங்களா, இந்த பிச்சையிலே உயிர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன். ஆனா பேதுரு ஜெபிக்கிற மனுஷன், ஜெப வேளையில் சரியாய் தேவ சமூகத்தை தேடி ஓடுகிற இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் அவனை பார்த்து சொல்லுகிறான், என்கிட்ட பொண்ணு வெள்ளியும் இல்லை, ஆனா அதை விட பெருசு மேலான வல்லமை உள்ள நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லும் போதே கையை தட்டி அந்த நாமத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம இல்லையா? அந்த நாமத்தை மேலான நாமமுடைய தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் அல்லவா? அந்த பேதுரு சொல்றான், தைரியமா சொல்றான், போல்டா அடிக்கிறான். என்கிட்ட இருக்கிறத நான் உனத்துல தருகிறேன். அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அவருடைய நாமத்துல என்ன உண்டு சொல்லுங்க. அந்த நாமத்துல என்ன உண்டு? வல்லமை உண்டு. அந்த நாமத்துல சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாமத்துல என்ன ஓடும்? பேய் ஓடும். அந்த நாமத்துல என்ன உண்டு? விடுதலை உண்டு. அந்த நாமத்தில் என்ன உண்டு? பலன் உண்டு. அப்போ பேதுரு சொல்றாரு, பார்த்து பொண்ணு வெள்ளியும் இல்லை, என்கிட்ட இருக்கிற வல்லமையான நாமத்தை நான் உனக்கு தருகிறேன்னு. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? இயேசுவின் நாமத்தில் நீ என்ன செய்ய? எழுந்து நட. அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்தது? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒளிஞ்சு ஓடினவன், உயிருக்கு பயந்து ஓடினவன், கூடையே ஒரே இடத்துல தூங்கி ஒரே இடத்துல சாப்பிட்டு ஒன்னா ஊழியத்தை பார்த்து மரித்தவர்களை உயிரோடு எழும்புறதை பார்த்தாங்க, அற்புதத்தை பார்த்தாங்க, 5000 பேர் சாப்பிட்டதை பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க. உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சு இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னவனுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அதிகாரம் எங்க இருந்து வந்தது? மற்றவங்க அவன் பேசினதை பார்த்து சொன்னாங்க, இவன் படிக்காத மீனவன் அல்லவா, இவனுக்கு இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு? இவனுக்கு இந்த ஞானமுள்ள வார்த்தைகள் எங்க இருந்து வந்துச்சு? கர்த்தருடைய சமூகத்தில் உண்ட முழங்காலை நீ முடக்குவாயானால், ஜெப வேளையில ஜெப நேரத்தில் தேவனை தேடி நீ தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் உனக்கு தேவையான அதிகாரத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் உனக்காக யாவையும் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. என்ன உயர்த்த யாரும் இல்லை, எனக்கு செய்ய யாரும் இல்லை நினைக்காதீங்க. எந்த மூலையில இருந்தாலும் தேவ பிரசன்னம் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும். ஆமே. உடனே பாருங்க, அவன் என்ன செய்யறான்? 8ஆம் வசனம் வாசிப்போமா? அவன் எப்படி எழுந்தானா? குதித்து எழுந்து நின்று நடந்தான். அது மாத்திரம் இல்ல, அவன் என்ன செய்யறான்? நடந்து துதித்து தேவனை துதித்து கொண்டு தேவனுக்கு அவன் என்ன செய்யறான்? மகிமையை செலுத்துகிற ஒரு மகனாக அவன் அந்த பிறவி சப்பானி காணப்பட்டான். ஹல்லேலூயா.
அடிக்கடி நான் சொல்வதுண்டு, ஆண்டவரே இறங்கிடாதீங்க, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் தான் இந்த கழுதைக்கு என்னது, உட்கார்ந்துருக்க வரைக்கும் தான் இந்த கழுதைக்கு ரெட் கார்பெட் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், இலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஏசு இறங்கிட்டாருன்னா இந்த கழுதை எங்கள் மூளையில் கொண்டு போய் கட்டி தான் வச்சுருப்பாங்க. புரிஞ்சவங்களா? ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்கிட்டே இருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, இதை கொடுத்தீங்களே நன்றி, வயிறார சாப்பாடு கொடுத்தீங்களே நன்றி, இன்றைக்கு பலத்தை கொடுத்துருக்குறீங்களே நன்றி, சுகத்தை கொடுத்துருக்குறீங்களே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி அவருக்கு கனத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். 9ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துலேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும். அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். இந்த இடத்துல ஒருத்தர் மரணம் அடைகிறாள். அவள் பேர் என்ன? தபீத்தாள். அவள் பேர் என்ன? தபீத்தாள். ஊழியத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்தவள். திடீரென்று அவள் வியாதிப்பட்டு மரணமாகிறாள். அவள் இறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு அவளுக்காக ஜெபிக்க உள்ள போறார். அவரை கூப்பிட்டு அனுப்புறாங்க. உடனே இவர் போறாரு. போய் எடுத்த உடனே அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? டக்குன்னு வாசிச்சு கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். வெரி குட். யார் சொன்னது? வெரி குட். அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கிற அழுதுட்டு இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறாரு? செத்து போயிட்டான்னு நினச்சி அழுதவங்களாம் வெளில துரத்தினார். துக்கத்தோடு இருக்கிறவங்களாம் வெளியே துரத்தினார். அவிசுவாசமாக இருக்கிறவங்களாம் வெளியே துரத்தினார். எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் என்ன செய்தார்? முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்க முடியும்னா, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எல்லா அவிசுவாசமான நபர்கள் நம்மளை சுற்றி, இது நடக்காது, இது அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவிசுவாசமாக இருக்கிற நபர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு சொல்லுங்க, துரத்தணும். என்ன செய்யணும்? துரத்தணும். அவிசுவாச நபர்களை நம்மளை சுற்றி நம்மளை ஸ்லோ டவுன் பண்ணுற, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை மந்தமாக்குற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும், சூழ்நிலைகள் அது எதுவாக இருக்கலாம். இன்றைக்கி நம்மளை வாழ்க்கையில் முக்கிய அங்கம் வகிக்கிறது எதுதான்? சொல்லுங்கள், இது என்னது? என்னெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை விட்டு துரத்தி தள்ளி விடலை அப்படின்னா நம்மளை அற்புதத்தை காண முடியாது. பேதுரு பாருங்க, எல்லாரையும் அழுகுறவங்க, அது விசுவாசமாக இருக்க எல்லாரையும் வெளியே துரத்திட்டு அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவருடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்குறோம். அங்கு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் சபையாக அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லாதனால முடிக்கிறேன். 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவங்களுக்கு பிரச்சனை வந்தது, பாடு வந்தது, சிறை வந்தது, தண்டனை வந்தது, வேதனை வந்தது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியில் என்ன செய்தாங்களாம்? ஒன்று சேர்ந்து அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? ஜெபித்தாங்க. சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் போது, ஒரு மனமாக இருக்கும்போது அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சபையில் ஒரு மனம் ரொம்ப முக்கியம். ஒரே மனமாக நாம் செயல்படும் போது அற்புதத்தை பார்க்க முடியும். எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் ஒரு மனம் இருக்கிறதோ, அந்த குடும்பத்தில் அற்புதத்தை காண முடியும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஏதாவது காரியத்தை, அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கீங்களா? குடும்பமாக உட்கார்ந்து கைகோர்த்து ஜெபிங்க. ஒரு மனமாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம முதலாவது என்ன பார்த்தோம்? எப்போ நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்? ஜெப நேரத்தை காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கு மகிமை எடுத்துக்கொள்ளாம ஆண்டவருக்கே நம்ம என்ன செய்யணும்? கனத்தையும் மகிமையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்? என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்துக்கோ, நம்ம எங்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குதோ, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்மளை விட்டு தள்ளணும். எபிரேயர் 12:1 வாசிக்கிறது போல நம்ம என்ன செய்யணும்? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடணும். நம்மளை வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக ஓட வேண்டும். பொறுமையாக ஓடும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.